முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவி சங்கீதாவுக்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடந்த அந்த திருமண நாள், அந்த வெட்டிங் அனிவர்சரி அப்ப எமோஷனலா பல விஷயங்கள் நடந்திருக்குதாம். சொல்லப்போனா இது அவங்களுக்கு 27வது திருமண நாள் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதால, கடந்த ஒரு சில வருஷமா வந்திருக்கக்கூடிய திருமண நாளுக்கு இவங்க பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகஸ்ட் 7ஆம் தேதி எப்ப சங்கீதா அவங்க தனக்கு விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அப்ப இருந்தே இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழப் போறாங்க. திருமண வாழ்க்கையில் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வெளிவந்துட்டு இருக்கு. நேற்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்களுடைய ரீயூனியன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அசெம்பிளியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஸியாக இருக்கிறதால தன்னோட ஃபேமிலியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாம அதுக்கான டைம் இல்லாமல் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்திருக்கக்கூடிய அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி அப்போ எமோஷனலாக பல விஷயம் நடந்திருக்குதாம். அதாவது முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா, முதலமைச்சர் விஜய், அப்புறம் அவங்க அப்பா அம்மா, தன்னோட பசங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டின்னர் ஒன்றை ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதாவும், ஆனால் அந்த ஹோட்டலுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி தான் வர முடியும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் அவ்வளோ சீக்கிரம் கலந்துக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஒரு டின்னர் செட்டப் ஒட்டுமொத்தமாக விஜய் அவங்க வீட்லேயே வந்து நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அது நீலாங்கரை வீட்டில் நடந்திருக்கிறதாகவும் தகவல் கிடச்சிருக்குது. இந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த டின்னரில் முதலமைச்சர் விஜய், அவங்க மனைவி சங்கீதா, விஜயோட அப்பா அம்மா, விஜயோட பசங்க ஜேசன் சஞ்சய், அப்புறம் திவ்யா சாஷா, இவங்க 6 பேர் மட்டும்தான் கலந்துருக்காங்க. வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்ட இந்த ஒரு ஈவெண்ட்டில், அதுவும் இந்த வெட்டிங் அனிவர்சரி ஈவெண்ட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட கையால் தன் மனைவிக்கு கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டுருக்காரு. அதே மாதிரி சங்கீதா அவங்களும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை ஒன்று விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இவங்க 6 பேருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்களாம். இது ரொம்ப ஒரு ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. கடந்த ஒரு சில வருஷங்களாகவே பிரிஞ்சு வாழக்கூடிய இவங்க 2 பேருமே அவங்களோட திருமண நாள் அன்னைக்கு ரீயூனியன் ஆகி அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு டின்னரோட அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது உண்மையாகவே சந்தோஷமான விஷயம்தான். இது இப்படியே நீடிக்கணும் அப்படிங்கிறது தான் டிவிகே தொண்டர்கள் அப்புறம் விஜயசோட ஆசையாக இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, குக்கு வித் கோமாளி சீசன் 7க்கான கிராண்ட் ஃபினாலே வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மற்ற சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசனில் கப்புள்ஸாக ஜோடியாக கலந்துக்கிற மாதிரி தான் இந்த சீசன் வச்சுருந்தாங்க. இதில் நடிகர் ரோஜா அவங்களும் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக கலந்துருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல ஜோடியை கலந்துக்கிட்ட இந்த ஒரு குக்கு வித் கோமாளி ஷோவில் சம்யுக்தா, அனிருத்தா ஸ்ரீகாந்த், ஷபானா இவங்க தான் ஃபைனலிஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. இதில் இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் 7ஓட டைட்டில் வினராக சம்யுக்தாவும் அவங்க கணவர் அனிருத்தா ஸ்ரீகாந்தும் வந்திருக்கிறதாவும், ரன்னர் அப் அதாவது செகண்ட் பிளேஸை ஷபானா அவங்க பிடிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியே வந்திருக்குது. வரப்போகிற வீக்கெண்ட் எபிசோடில், சண்டே எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே யார் வினர் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா வெளியே வந்திருக்கு. சம்யுக்தாவும் அவங்க கணவர் அனிருத்தா ஸ்ரீகாந்தும் டைட்டில் வினராக வந்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.